ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். குபேரனின் அருளும் துணையும் எப்பொழுதும் உங்கள் இல்லங்களில் நிரம்பி வழியட்டும் என்று ஸ்ரீ குபேரனை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 1/10/2020 இருந்து 31/10/2020 அக்டோபர் மாதம் புரட்டாசியும் ஐப்பசியும் கலந்து வரக்கூடிய இந்த 31 நாட்களில் மாத கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் வருட கிரகமான குரு, சனி, ராகு, கேது இவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார்கள் என்று இங்க பார்ப்போம். சரிங்களா? விருச்சிக ராசிக்கு என்ன பலனை தரப்போறாங்க? உங்க ராசி அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயானவர் 6ல் போய் உட்காந்துருக்காரு. 3ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, 5ல் பூர்வ புண்ணியங்கிற இடத்துல உட்காந்துருவார். உட்காந்து வக்கரம் ஆகுறாரு. அப்போ ஏற்கனவே கேது வேற உட்காந்துருக்காரு விருச்சிகத்தில். கொஞ்சம் படுத்துங்க. உங்களுக்கு எதிரியே நீங்கள் தான், உங்களுக்கு கோபத்துக்கு அதிபதியே நீங்கள் தான். ஏன்னா சனியோட பார்வையில் உங்கள் ராசி அதிபதி, ராகுவின் பார்வையில் உங்கள் ராசி அதிபதி. இவ்வாறாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே படுத்துவீங்க. வெளியிலேருந்தெல்லாம் உங்களுக்கு எதிரி வேண்டாம். உங்களுக்கு எதிரியே நீங்கள் தான். கவனமாக செயல்படலைன்னா உங்கள் கோபம் உங்களுடைய கோபங்களும் எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு ஒரு விரக்தியை கொடுக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேலே எதிர்பார்த்தா கஷ்டம் இல்லைங்களா? அதனால் சொல்கிறேன் நான். எனக்கு எதுவும் உங்கள் ராசி அதிபதி திரிகோண சந்திப்பு, 10க்கு சனி பார்வை, ராகு உங்களை படுத்தும். விரக்தி, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்தில் குரு பகவான், 2ல் குரு இருந்து அந்த குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அடுத்தது 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ பெருசாக வியாதிகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த குரு பகவான் வச்சிருப்பாரு. குடும்பத்தில் ஆன்மீகம், இறை வழிபாடு, மற்றவங்களுடைய இறை வழிபாட்டில் ஏதாவது பூஜை புனஸ்காரத்தில் நீங்கள் போய் கலந்துக்குவீங்க இந்த மாதத்தில். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். தன வரவு உண்டு, பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு, லாபஸ்தானத்தில் 10ஆம் அதிபதியே உட்காந்துருக்காரு. அதனால் பண வரவு இதெல்லாம் திருப்திகரமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சனி. அப்போ 3ஆம்க்கும் 4க்கும் அதிபதியான சனி பகவான் அவர் உங்களுக்கு பகை கிரகம். அது போய் உட்காந்துருக்கு முயற்சி ஸ்தானத்தில். உங்கள் முயற்சிகள் ஒரு தடை ஏற்படும். அந்த முயற்சிகள் மந்தமாக நடக்கும். அதனால தான் விரக்தி ஆவீங்க. ஒரு 10 திருப்பம் ஒரு முயற்சி பண்ணதுக்கப்புறம் தான் 11ஆவது திருப்பம் ஜெயிக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சனி பகவான் அங்கே இருக்காரு. அவரை சனிக்கிழமை தோறும் அவரை வழிபாடு செய்யுங்க. பெருமாளை வழிபாடு செய்யுங்க. சங்கடகர சதுர்த்தி கண்ணைக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த பெருமாளுக்கும் இந்த விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் இந்த சனி பகவான் கொஞ்சம் கட்டுப்படுவார். இல்லைன்னா அவருடைய குரு பைரவருக்கு கட்டுப்படுவார். அதை கொஞ்சம் நீங்கள் இதில் எது உங்களால் முடியுதோ அந்த பூஜை புனஸ்காரம் பண்ண சனியோடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? அடுத்தது சுகஸ்தான அதிபதி விரயத்தில் உட்காந்துருக்காரு சனி பகவான். அதனால் கொஞ்சம் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் படுத்தும். கொஞ்சம் அவங்களுக்கு கால், இடுப்பு இந்த மாதிரி இடத்துலலாம் வலி போகும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்கனவே ரத்த கொதிப்பு இல்லை சுகர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாங்கன்னா ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கிறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சிக்கிங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? வண்டி வாகனத்தில் போகும் பொழுது கொஞ்சம் பத்திரமா கவனமாக போங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு போங்க. ரொம்ப பத்திரமா போயிட்டு வாங்க. அடுத்தது 5ஆம் இடம். இந்த 5ஆம் வீட்டு அதிபதி தான் 2ல் உட்காந்துருக்காரு குரு பகவான். உங்கள் ராசிக்கு அவர் நட்பு கிரகம் தான் குரு. அதே காலத்தில் 2ஆம் தர யோகமான ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகள், இந்த 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்றதுனால குழந்தைகளுடைய உடல்நிலையில் அவங்களுடைய கோபங்கள், அவங்க எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தும். குழந்தைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் படுத்துங்க. படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையை 14ஆம் தேதிக்கு அப்புறம் படுத்தும். 14ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் பெருசாக படுத்தாது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புத்தி காரக கிரகம் 8க்கும் 11க்கும் அதிபதி அவர் வக்கரம் ஆகுறாரு. எங்கன்னா உங்கள் ராசிக்கு விரயத்தில் போய் ஆகுறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்களை ரொம்ப படுத்தும். குழந்தைகளுடைய உடல் நலத்திலையும் குழந்தைகள் கோவப்பட்டாங்கன்னா நீங்கள் அமைதியாக போகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அவரே 6ஆம் அதிபதி குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணியத்தில் உட்கார்றாரு. உட்காந்து சனி ராகு பார்வையில் இருந்தால் பிள்ளைங்க அதுங்களை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் அமைதி காக்கவும் நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். அதுங்க ரத்தம்
அதனால் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க. அடுத்தது 6ஆம் அதிபதி, அவர் தான் இப்படி பூர்வ புண்ணியத்தில் போய் அமர்ந்து இருக்கார். ஸோ இந்த 6ஆம் இடம் சர்வீஸ், இந்த வேலை செய்கிறவங்க, சேல்ரி வாங்கிக்கிட்டு வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கார்ப்பரேட் கம்பெனி, ப்ரைவேட்ஸ் எந்த செக்டாராவதும் இருக்கட்டும், அப்படி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உங்களுடைய 16ஆம் தேதி வரைக்கும் உங்கள் பாஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் 6ஆம் அதிபதி 5ல் போய் பூர்வ புண்ணியத்தில் இருந்து 10ஆம் அதிபதியான சூரியனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பலனை அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா முதல் தரமான ஒரு யோகமான கிரகமாக அது இருக்கிறதுனால அந்த சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். 10ஆம் அதிபதி எப்படி வெயிட்டு, ஸோ அதனால் அவர் கொடுப்பாரு. அடுத்தது 7ஆம் இடம் கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவிக்குள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். பெருசாக ஒன்றும் வெடிக்காது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு. உங்களுக்கு தான் கோபம் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா இந்த கேது பகவான் அமர்ந்து உங்கள் லக்னத்தில் ஒரு விரக்தி தன்மையை கொடுப்பாரு. செவ்வாய் வீடாக வேற இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு நீச்சமாகி உட்கார்ந்துருக்காரு. அப்போது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுடைய உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்குங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் உடல் உபாதைகள் கொடுக்கும். விருச்சிகக்காரருடைய மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ அவங்களுக்கு தான் உடல் உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அது எதுனா உணவு சம்பந்தப்பட்ட ஃபுட் பாய்சன் ஆகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக அவங்க இருந்துக்கணும். உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்கள் வட்டாரத்துக்குள்ளார யாருக்கேனும் கொஞ்சம் உடல் உபாதைகள் அவங்கள போய் பார்க்கறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். 8ஆம் அதிபதி புதன் விரயத்தில் வந்து உட்காந்து 14ஆம் தேதி அவர் வக்கரமாகிறார். 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி வக்கரமாகிறது சிறப்பு. அது விரயத்தில் வந்து உட்காந்து பண்ணுறது சிறப்பு. அதே காலகட்டத்தில் இந்த வெளிநாடு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட், மறைமுகமாக வரக்கூடிய வருமானங்கள், இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? ஏன்னா அவரே லாபாதிபதி. அப்போ இந்த 14ஆம் தேதி விரயத்தில் வரக்கூடியது விரயங்கள் இருக்குது உங்களுக்கு. அதை கொஞ்சம் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. சரிங்களா? ஏன்னா 6ஆம் அதிபதி புதன் இவங்களும் ஒரு 2 நாள் தான் பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ளே ஒன்றும் பெருசாக அங்கே நடந்துட போகிறது கிடையாது. ஆனால் இந்த விரயத்தில் வந்து 8க்கும் 11க்கும் அதிபதி வந்து உட்காரும் பொழுது அப்போ மறைமுகமான விரயங்கள், ஏதாவது பணம் கேட்டு தொந்தரவு, உறவினர்களோ மற்றவர்களோ இல்லை மனைவியோ இல்லை கணவரோ அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு செலவு பண்ணக்கூடியதில் அதில் விரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது 9ஆம் அதிபதி சந்திரன், பாக்யாதிபதி அவரே. உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் வந்து நீச்சமாகிறாரு. அந்த நீச்சமாக இருக்கிறதுனால மன போராட்டம் இதெல்லாம் அதிகமாக கொடுப்பாரு. யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு, அதாவது உங்களை பற்றிய கவலைகள் உங்கள் தாய் தந்தைக்கு இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த செவ்வாய் கேது இருக்கும் சேர்ந்து, இந்த சந்திரன் கேது சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா யாருக்காவது சந்திரன் தசையோ இல்லை சந்திரன் புத்தியோ கேது தசையோ கேது புத்தியோ நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, கொஞ்சம் மன அழுத்தம், மன விரக்தி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகம் படுத்திடும். அதனால் கொஞ்சம் மெடிடேஷனை கற்றுக்குங்க. மெடிடேஷன் கற்றுக்கிட்டு சரி இதுதான் இப்படி தான் அப்படின்னு, இல்லாட்டி இறை வழிபாட்டில் உங்களை ஈடுபடுத்திக்கிங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த காலகட்டத்தில். செவ்வாயும் கேது சேர்ந்து தசாபுத்திகளில் இருவரில் யாராவது ஒருவர் நடத்தினா கூட நிறைய மன விரக்தியை கொண்டுட்டு வந்து விட்டுடும். அதை கவனமாக இருந்து செயல்படணும் நீங்கள் கொஞ்சம். அதனால் பார்த்துக்கங்க. தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா சனியின் பார்வையில் இருக்குது 9ஆம் இடம். 9ஆம் அதிபதியானவரும் உங்கள் இடத்துல தான் வந்து உட்கார்றாரு. இந்த மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த சந்திர பகவான் அவர் என்ன பண்ணார், 2.5 நாளைக்கு ஒரு ராசியில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். அது இந்த வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன், எப்பப்பெல்லாம் நல்லது பண்ணுவார், எப்போ கெடுதல் பண்ணுவாருன்னு. அதனால் இந்த சந்திரன் வந்து உங்கள் ராசியில் அமர்ந்து உங்கள் தந்தைக்கு உங்களால் கவலை இல்லை, தந்தையை பற்றி உங்களுக்கு கவலை, இதெல்லாம் ரெண்டில் எது வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? அடுத்தது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த அதிபதி 11 லாபத்தில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. ரொம்ப நல்லது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு. ஏன்னா தர்ம கர்மாதிபதியில் அவர் ஒருத்தர் இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வேற 10ல் வந்து உட்கார்ந்துருக்கு. பகை வீட்டில் வந்து உட்கார்ந்தாலும் கூட சுக்கிரன் என்பவர் உங்களுக்கு ஒரு சமமான ஒரு கிரகம். அதனால் ஒன்றும் பெரிய கெடுதல் பண்ண மாட்டார். சரிங்களா? அதனால் உங்களுக்கு நல்ல லாபம், பெண்களால் லாபம், மனைவியினால்
லாபம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த காலகட்டத்தில். கவலைப்பட வேண்டாம். தொழில் செய்யும் இடங்களில் அந்த தொழில் அதிபர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் 16ஆம் தேதிக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே சிறப்பு. ஏன்னா நீச்சத்தில் போய் 10ஆம் அதிபதி நீச்ச வீட்டில் உட்கார்றாரு, அது விரயத்தில் வேற உட்கார்றாரு. அதனால் அதுக்கப்புறம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. ஒன்று, ரெண்டாவது, ஏன்னா செவ்வாய் கேது அந்த காம்பினேஷனில் திரிகோணத்தில் சந்திப்பு இருக்குது. ஒன்று, பாகிஸ்தானத்தில் குரு இருக்காரு, நல்லது தான். அவர் 2ஆம் தர யோகமான ஒரு கிரகம், அதனால் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார். இருந்தாலும் இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரியன் என்கின்ற அரசு கிரகம், செவ்வாய் என்ற இன்னொரு அரசு கிரகம் ஆல்ரெடி 4ஆம் தேதியிலேருந்து இது வக்ரம் ஆரம்பிச்சிருது. ஸோ வக்ரம் அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த 4ஆம் தேதி போய் மீனத்தில் உட்காந்து 5ஆம் தேதி வக்ரம் ஆரம்பித்து சூரியனுடைய பார்வையில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிடும். அடுத்தது சூரியனும் நீச்சமாகி இன்னொரு அரசு கிரகமான செவ்வாயும் வந்து வக்ரத்தில் போய் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்து கேது சந்திரன் செவ்வாய் இவங்க எல்லாம் திரிகோணத்தில் சந்திக்கும் பொழுது சில அதிரடியாக நீங்கள் செய்யாத குற்றங்களுக்கு, அதாவது அந்த குற்றத்தை நம்ம செஞ்சே இருக்க மாட்டோம், ஆனால் அதுக்கு வீண் பழி வந்து சேரும். ரொம்ப கவனமாக இருங்க. பூர்வ புண்ணியத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்குது. அரசு கிரகங்கள் அப்போ அரசு கிரகங்கள் அரசியல்வாதிக்கு அந்த இடத்துல நல்லது செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. கவனத்தில் வச்சுக்கிங்க, சரிங்களா? லாபாதிபதி புதன் 12 விரயத்தில் தான் உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரம். ஸோ 14ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டோட்டலாகவே நல்ல ஒரு லாபங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லாபத்தில் தடை இருக்கும். வர வேண்டிய பணம் வந்து சேரும். நீங்கள் உழைக்கிறதுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், அவ்வளோதாங்க, சரிங்களா? அந்த பணங்கள் கூட ஒரு 10 திருப்ப ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா சனி முயற்சி ஸ்தானத்தில் இருந்து மந்தப்படுத்துவான். உங்களுடைய முயற்சி வெற்றி அடையணும். 6ஆம் அதிபதியும் வக்ரம். ஸோ அப்போ சனியும் செவ்வாயும் வேற பார்வை, ராகு வேற பார்க்குறாரு அந்த செவ்வாயை 6ஆம் அதிபதி, அவரே உங்கள் ராசி அதிபதி. இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த முயற்சிகள் வந்து அதிகமாக 1க்கு 10 திருப்பம் போடணும். இந்த முயற்சிகள்லாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்படியாக கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயானவர் உங்கள் ராசி அதிபதியாகவும் இருக்கிறதுனால, புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால, இந்த 10 அவதாரத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவின் 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். 10 மாதம் வயிற்றில் இல்லாமல் உடனே கேட்டபடி வந்து நின்ன அவர் நரசிம்மர். அவர் உதயமானது சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் 18/10/2020 வருது. அன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்து அந்த நரசிம்மர் வழிபாடை செய்யும் பொழுது அவருக்கு ரொம்ப பிடிச்சது பானக்கங்க. அதை நீங்கள் வந்து செஞ்சு வழிபட்டுட்டீங்கன்னா இந்த செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி இந்த வக்கரத்தில் போய் அவர் போய் பூர்வ புண்ணியத்தில் இருந்து கேதுவை பார்க்கறது, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக அது வரும், சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்கு காரர்கள் எல்லாருமே மண்ணாடி மங்கலங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் திருக்கோயில், இது மதுரையில் இருக்குங்க. இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யணும். சரி, எங்களால் அவ்வளோ தூரம் இப்போ போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க விளக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அதில் ஆவாகனம் செய்து அதில் இந்த லக்ஷ்மி இந்த மண்ணாடி மங்கல நரசிம்ம பெருமாளை கொண்டாந்து அதில் நிறுத்தி பெருமாளை இதில் வந்து உட்காரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி வணங்கி இந்த வழிபாட்டை தினமும் செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய கிரகங்கள் தோஷம் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கொடுப்பார், சரிங்களா? இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினம் 7, 8 அந்த தேதிகளில் முக்கிய முடிவுகள், பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டாம், சரிங்களா? அடுத்தது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துக்கு ஆங்கில தேதிகளில் உங்கள் பாக்யாதிபதி, சரிங்களா, முதல் தரமான யோக கிரகம் அந்த சந்திரன் எந்த நாளில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். எல்லாமே ஆங்கில தேதி தாங்க. விசாகம் 1, 8, 10, 17, 25, 28, அனுஷம் 2, 9, 11, 18, 26, 29,
கேட்டை 1, 3, 10, 12, 19, 20, 28, 30 இந்த தேதிகள் சுப செய்திகள் உங்கள் இல்லங்களுக்கு வரும். பண வரவு வரும். அதில் கொஞ்சோண்டு கடன் இருக்கிறவங்க இந்த தேதிகளை போய் கடனில் கொஞ்சம் அடைச்சிங்கன்னா சீக்கிரமாக கடன் நிவர்த்தியை அடைஞ்சிரும். சரிங்களா? புதிய தொடர்பு, அவர்களால் உங்களுக்கு லாபமோ பணமாகவோ அனுபவமாகவோ, அதனால் புதிய நண்பர்கள், இந்த புதிய தொடர்பினால் உங்களுக்கு நல்ல ஒரு சுப செய்திகள் எல்லாம் வந்து சேரும். அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லா அதாவது எங்கெங்கெல்லாம் நீங்கள் இந்த பணம் கொடுத்துருக்கீங்க எனக்கு வரலை, எனக்கு அரசாங்கத்திலேருந்து வரக்கூடியது வரலைன்னா இந்த தேதிகளில் போய் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய தேதிகள், நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள். சரிங்களா? அடுத்தது விசாகம் 3, 7, 12, 16, 20, 24, 30. அனுஷம் 4, 8, 13, 17, 21, 25, 31. கேட்டை 5, 9, 14, 18, 22, 26, 27. இந்த தேதிகள் கொஞ்சம் பாதிப்பை தரும். அதுவும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிங்க. ஏன்னா அந்த சனி செவ்வாய் ராகு இந்த பார்வையில் இருக்கிறதுனால, இந்த செவ்வாய்ங்கிறது இரத்தக்காரகன், ராகுங்கிறது ரத்தம் போகிற டியூப், சனியினுடைய பார்வை இருக்குது. வக்கரமாய் வேற உட்கார்றாரு 6ஆம் அதிபதி பூர்வ புண்ணியத்தில். இந்த பார்வையின் பலத்தினால் தசாபுத்திகள் எங்கேயாவது வீக்காக நடந்ததுன்னா, ஏன்னா கோச்சாரம் ஒரு 30% தாங்க சப்போர்ட் பண்ணோம். இந்த காலகட்டத்தில் தசாபுத்திகளும் வீக்காக நடந்ததுன்னா விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது தயவு செய்து இந்த தேதிகளில் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செஞ்சுட்டு, சட்டப்பையில் எப்பயுமே பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயர் ஃபோட்டோவையும் வச்சுக்கிட்டு போங்க, வணங்கிட்டு போங்க. திரும்பி வீட்டுக்கு பத்திரமா வந்தோடனே பூஜை ரூமில் போய் வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? இந்த தேதிகள் விபத்துகள், குழப்பம், தொல்லை, துயரம், மன வேதனை இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? உங்களால் இயன்ற அளவுக்கு வயதானவர்களுக்கு உங்களுக்கு என்ன முடியுதோ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு, இல்லை உங்கள் குழந்தைகளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஏதாவது ஒரு வேளை உணவு அவங்களுக்கு தானமாக கொடுங்க. குடிக்கிற நீரோட அன்னதானம் எப்பேற்பட்ட தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். பூர்வ புண்ணியம் இங்கே கெட்டு போய் இருக்குது. அந்த பூர்வ புண்ணியத்தில் கொஞ்சம் அங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம தானம் பண்ணினால் மட்டுமே, சொல்லுவாங்க இல்லையா, தர்மம் செய்யும் பொழுது தானம் தர்மம் நம்மளுடைய தலைமுறையை காக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் தானம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. இவ்வாறாக உங்களுடைய சுய பரிகாரத்தில் உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், விரக்தி இல்லாமல் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு சுய பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு இந்த மண்ணாடி மங்கள நரசிம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்து கொண்டு இந்த தான பரிகாரங்கள் செய்யும் பொழுது கிரக தோஷங்கள் எவ்வளவு இருந்தாலும், பாதிப்பை தரக்கூடிய கிரகங்களுடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் நல்ல ஒரு பலனை தரும் என்பதில் ஐயம் வேண்டாம். ஏன்னா இறைவனை சரணாகதி அடையும் பொழுது எப்பேற்பட்ட துன்பமும் விலகும். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். அடுத்தது தனுசு ராசியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.